இங்கிலாந்து சீரீஸ்க்கு இந்தியாவோட ஸ்குவாடை பார்த்தா இங்கிலாந்துக்கு 1% கூட சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லணும் போல தான் இருக்கு. இங்கே தான் ட்விஸ்டே. இது ஒரு ட்ரீம் ஸ்குவாடா இல்லை இந்த ஸ்குவாடுலேயும் ஒரு சில கேப்ஸ், ஒரு சில ஏரியாஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க தான் செய்யுமா? ஒரு ஃபேனாக பார்க்குறப்போ ரோஹித், கில், கோலி, பும்ரா, அடடே ஆச்சரியக்குறி அப்படின்ற லெவலுக்கு அப்படியே ஒரு கவிதை மாதிரியான ஒரு ஸ்குவாட் எடுத்து வச்சிருக்காங்க. மாஸ்டர், ஸ்ட்ரைட்டாக சொல்லுங்கள், இந்த ஸ்குவாடு இங்கிலாண்டை தட்டி தூக்குமா இல்லை இந்த ஸ்குவாட்லேயும் வழக்கம் போல் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரியே கொண்டு வர போகிறீங்களா? பிரச்சனை இருக்கு, ஓகேவா? ஆனா நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பும்ரா ஃபேனா வந்து ஐ எம் எக்ஸைட்டட் அண்ட் வெரி ஹாப்பி. ஏன்னா ஒன் டே வந்து எத்தனை வருஷம், 3 வருஷம் சொன்னீங்களா, 3 வருஷம் கழிச்சு வந்து டீமுக்குள்ள வர்றது வந்து ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி, ஓகேங்களா? அதுவும் இங்கிலாந்துல நம்ம பார்க்க போறோங்கிறது செம்மையான இது. இங்கிலாந்துல யாராவது இருந்தீங்கன்னா மாஸ்டர் வந்து ஃப்ரீயா டிக்கெட் தருவார். ஐயோ, இது வேறையா? சரி சரியா. அதான் எனக்கு பும்ரா ஸ்பெஷல். லைக் அவர் எந்த ஸ்குவாட்ல இருந்தாலும் எனக்கு ஆட்டோமேட்டிக். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பிக்கு, ஓகேங்களா? அது வந்து மேக்கிங் மீ டு திங்க் டுவர்ட்ஸ் அ ட்ரீம் சைடு. அதை விட்டா நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ஓடிஐல இணையா பேட்டிங் ஆடுறது, ஓகேவா? இல்ல நம்ம ரொம்ப நாள் பார்க்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அதுதான் அந்த பாயிண்ட்டை தான் நானும் சொல்ல வந்தேன். ஆக்சுவலா வந்து இவங்க 4 பேரும் ஒரே டீம்ல ஆடி நம்ம பார்த்துமே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அண்ட் ஐ திங்க் இட் இஸ் அபவுட் டு எண்ட். அதாவது வந்து அந்த ஃபைனல் ஃபேஸ், ஃபைனல் லெக்கில் வந்து நம்ம இருக்கோம். அதனால் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ செலிப்ரேட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு ட்ரீம் லைனப் அந்த இது படித்தது. ஆமாம், டாப் ஆர்டர் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே பெட்டராக பிக் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு என்னன்னா, அந்த பையன் என்னையா தப்பு செஞ்சான்? அவன் தப்பு பண்ணலை சார். ஆனால் வந்து 11 பேர் தான் விளையாட முடியும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவர் வந்து அந்த மேட்ச் அவர் 200 அடிச்சிருந்தாலும் அவர் வந்து ட்ராப் பண்ணி தான் ஆகணும். அண்ட் அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஐபிஎல்லே தெரிஞ்சுது அவரோட கரியர் ட்ராப் ஆக போகுதுன்றதை வந்து அவர் வந்து எதிரில் பார்த்துட்டே ஆடிக்கிட்டு இருந்தார் ராஜஸ்தான் ராயல்ஸில். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ் வெரி ஹார்ட் லக் ஆன் ஜெய்ஸ்வால். ஆனால் அவர் மேலே எந்த தப்புமே கிடையாது, அதுதான் உண்மை. இல்லை, அதான் நீங்கள் வந்து அக்ரி பண்ணுறீங்க, ஸ்ட்ரைட்டாக வந்து கோலி உள்ள வந்து ஜெய்ஸ்வால் ரீப்ளேஸ் பண்ணுறது கரெக்ட் பிக் தான் சொல்கிறீங்க. கோலி ப்ரொவைடட் ஃபிட்டாக இருந்தா, இன்னும் ஃபிட்னஸ் டெஸ்ட் ஃபிட்டாக இருக்காருன்னு அஸ்யூம் பண்ணி தான் அவங்க இப்போ ஸ்குவாட் எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கிட்டா, ஸோ இட்ஸ் ரைட் பிக் தான் நீங்கள் நினைக்கிறீங்க. சார் கோலிக்கும் ஜெய்ஸ்வாலுக்கும் சண்டையே இல்லை சார். கில்லு ஒன் டவுன் ஆடணுமா இல்லை கோலி ஆடணுமா? அவர் தான் கரெக்டான இது வெளில போறதா, வேற வழி இல்லாம எடுத்திருக்காங்கங்கிறீங்க. ஆமாம் ஆமாம், கோலி இன்ஜுரி ஆனதுனால தானே ஜெய்ஸ்வால் ஓடிஐ ஸ்குவாட்லேயே எடுத்திருந்தாங்க. ஐ திங்க் அதுதான் நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் லெக்கு கோலி வந்து கண்டினியூஸாக ஆடிக்கிட்டே இருக்க போகிறது இல்லை. அதனால் வந்து ஐ திங்க் திஸ் இஸ் வாட் எவ்ரிபடி எக்ஸ்பெக்டட், அதுதான் நடந்திருக்கு. மேபி இட்ஸ் வெரி டஃப் கால் ஆன் ஜெய்ஸ்வால். பார்ப்போம். அதாவது வந்து மற்ற எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டான்ஸும் அவருக்கு ஹெல்ப் பண்ணாதான் வந்து ஐ திங்க் ஹி வில் ஹேவ் அ வெரி லாங் கெரியர் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எனக்கு இன்னொன்று வந்து ட்ரீம் ஸ்குவாடு அப்படின்னு திங்க் பண்ண வைக்கிறது வந்து எனக்கு இந்த குர்னூரை வந்து திரும்ப எடுத்துட்டு வந்திருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் தெரியுமா, ஹர்ஷ்தீப் சிங்கு, பும்ரா, இந்த பக்கம் வந்து அந்த குர்னூரோட வெரைட்டி கொண்டு வந்தா அதுவும் ஒரு பொயட்டிக் ஃபீல் எனக்கு கொடுக்குற மாதிரி இருந்தது. அதுவும் ஒரு ட்ரீமா மாறும் அப்படின்னு நான் நம்புறேன். எனக்கு அவ்வளோ ஒன்றும் எக்ஸைட்டிங்காக இல்லை. அஃப்கோர்ஸ் பும்ரா வந்து பவுலிங்கில் வந்து கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக தெரிகிறாரு. பட் ஆனால் ஹர்ஷதீப்பும் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டிப் இன் ஃபார்ம் தான். ரொம்ப என்ன சொல்கிறது, ஆஹா ஓஹோ அப்படின்னு போடலை. குர்னூர் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் நான் திருப்பி சொல்கிறேன், அது வந்து ஆப்கானிஸ்தான் கூட இந்தியன் கண்டிஷன்ஸில் நீங்கள் வந்து ஆடினீங்க. இது வந்து இங்கிலீஷ் கண்டிஷனில் அந்த பேட்ஸ்மேன்லாம் பயங்கரமாக வந்து அவங்களுக்கு ஒரே மாதிரி தான் சார் ஆட தெரியும். அவங்களுக்கு மற்றவங்க மாதிரிலாம் கிடையாது சார். இந்த சிச்சுவேஷன் அந்த சிச்சுவேஷன், இந்த பால் அந்த பால்லாம் கிடையாது. அவங்களுக்கு ஒரே கியர் தான், அந்த ஒரே கியரில் தான் அவங்க ஆட போகிறாங்க. ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக இந்த கண்டிஷன்ஸ்க்கு எப்படி அடாப்ட் ஆகி பண்ணுவாருன்னு பார்ப்போம். ஐ திங்க் அவருக்கு ரொம்ப முக்கியமான சீரீஸாக இருக்கும். பட் ஆனால் நான் உங்கள் லெவலுக்கு வந்து அது வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக எனக்கு இன்னும் தோணலை. எனக்கு வந்து அது ஒரு சேலஞ்சாக தான் இருக்கும்னு தோணும். மேபி அதான் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தோணும்னு நினைக்கிறேன். ஐ எம் ஜஸ்ட் கனெக்டிங் டாட்ஸ் வச்சு நான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அஸ்ட்ராலஜி இல்லை, அதுதான் இதெல்லாம் வந்து எனக்கு வந்து பாசிட்டிவாக ஒரு ட்ரீமாக திங்க் பண்ண ஆரம்பித்தாலும் இன்னும் அந்த ஹார்திக் இல்லை நிதிஷ்குமார் ரெட்டிக்கு மேலே எனக்கு இன்னும் ஒரு, நீங்கள் கேட்டீங்க இல்லைங்களா, ஏதாவது கேப் கண்டுபிடிச்சிருக்காங்க, எனக்கு அந்த கேப் இன்னும் ஒரு பெரிய கேப்பாகவே எனக்கு இன்னும் தெரியுது. எனக்கு இன்னும் நிதிஷ்குமார் ரெட்டியோட செலெக்ஷன் மேலே கான்ஃபிடன்ஸில், அஃப்கோர்ஸ் நான் இதை செலக்டர்ஸை பிளேம் பண்ண முடியல, ஏன்னா ஹார்திக் பாண்டியா அவைலபிள் இல்லை அப்படிங்கிறப்ப. ஸோ ஐ திங்க் இட் வில் பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சீரீஸ் ஃபார் நிதிஷ்குமார் ரெட்டி. ஏன்னா இட்ஸ் ஆன் த லைன் மாதிரி கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ஏன்னா ஒன்று ஃபிட்டாக இருக்க மாட்டாரு, கண்டினியூஸாக விளையாட முடியல. ஸோ இந்த சீரீஸில் ப்ரூவ் பண்ணலன்னா திரும்ப கொஸ்டின் மார்க் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஐ திங்க்
he selected அண்டர் ப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா இட்ஸ் நாட் ஆமா. ஈஸி டு. அவருக்கும் சரி, எனக்கு தெரிஞ்சு ஸ்ரேயஸ் ஐயருக்கும் சரி, இது வந்து ஒரு பிரேக் த ஷாக்கிள்ஸ் மாதிரி ஒரு சீரீஸாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஈவன் தோ லைக் வந்து ஓடிஐயில் 3 மேட்ச்னாலுமே ஸ்ரேயஸ் ஐயர் இஸ் காட் அ வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி டு கேப்டன் ஃபார் இந்தியா. அது வந்து ஒரு நியூ இயரா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஐ திங்க் அந்த ஃபார்ம், அந்த கான்ஃபிடன்ஸ் ஒரு ஓடிஐ கிரிக்கெட்லேயும் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிதிஷ்குமார் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி எப்படியும் ஹார்திக் பாண்டியா வந்து 2027 வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் இருப்பாருன்னு நான் நம்புகிறேன் இப்போது. ஸோ அப்படி இருக்கிறதுனால அவருக்கு தெரியும் அவர் வந்து ஒரு நார்மல் பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுக்க முடியாது, ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது அவருக்கும் தெரியும். ஸோ அவங்களுக்கும் வந்து இது வந்து ஒரு அதான் சேலஞ்சிங் அண்ட் பிரேக் த ஷாக்கிள் டூராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ என்னைய பொறுத்தளவுக்கு ஓடிஐ ஸ்குவாடு பார்த்தா நிறைய ட்ரீம் பண்ற அளவுக்கு ஸ்குவாட்ல இருக்கு. ஓகேங்களா, ஆனால் பெர்ஃபெக்டா இல்லை, இன்னும் கேப்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஸ்குவாடை பார்க்குறேன் நான். பட் ஓடிஐல இவ்வளோ பக்காவா பர்ஃபெக்டா எடுத்தாலும் ஒருத்தவர், அதாவது நமக்கு ட்ரீமுங்கிற விட ஒருத்தவரோட ட்ரீமுக்காண்டி எடுத்திருக்காங்க இல்லைங்களா. அவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியன் ஜெர்சி ஆக்சுவல் மென்ஸ் இன்டர்நேஷனல் இதை போட போறாரு. சுட்டி குழந்தையா? குழந்தை. அது வந்து அவருக்கு அட்லீஸ்ட் ட்ரீம் தான் இல்லையா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அதாவது வந்து லைக் இது வந்து மற்ற கிரிக்கெட் போர்டில் இது வந்து சாத்தியமா அப்படின்னு தெரியல. அதாவது சச்சின் டெண்டுல்கர் கூட 16 இயர்ஸில் தான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடினாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் திஸ் இஸ் இது வரைக்கும் நம்ம கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியிலேயே பார்க்காத ஒரு விஷயம் நடக்க போகுது. இஃப் ஹி இஸ் கோயிங் டு கெட் அ டெபியூ கேப். அதுவுமே இல்லாமல் அந்த டீம் என்விரான்மெண்ட்டில் அந்த மாதிரி ஒரு செட்டப்குள்ளே வர்றதே வந்து ஒரு பெரிய விஷயம். ஐ திங்க் ஹி இஸ் ஜஸ்ட் கோயிங் டு கெட் பெட்டர் அண்ட் பெட்டர். எல்லாருமே வந்து ஆச்சரியப்படலாம், ப்ரௌட் மொமெண்ட் ஃபீல் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பையன் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுறது கிடைச்சது வந்து இட்ஸ் லைக் வெரி ஃபார்ச்சுனேட் ஃபார் இந்தியன் கிரிக்கெட். ஸோ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா இது ரைட் செலெக்ஷன் தான் சொல்கிறீங்க. டூ ஏர்லி அதெல்லாம் இல்லை, இது பர்ஃபெக்டான. கண்டிப்பாக வந்து இது வந்து ரைட் செலெக்ஷன் தான். ஏன்னா வந்து நீங்கள் எந்த ஒரு ஆப்ஷனை வச்சுமே டினையே பண்ண முடியாது அப்படின்ற லெவலுக்கு அந்த பையன் வந்து ரன்ஸ் அடிச்சிருக்கான். மேபி அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இது இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க வந்து நாட்டையே ஆடுறாங்க. அதனால் வந்து இந்தியன் டெபியூ கேப் வாங்குறதுலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதனால் நீங்கள் சான்ஸ் கொடுத்தா தான் சார் தெரியும். சரி, ஓகே ஓகே. ஐ திங்க் நானும் வந்து அதை அக்ரி பண்ற மாதிரி தான் இருந்தேன். நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி ஒரு 1 இயருக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய பேர் இதை பத்தி பேசுறப்பே இதெல்லாம் டூ ஏர்லிப்பா, இப்பெல்லாம் அவர் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு உள்ளேயுமே இருந்துகிட்டு இருந்தது. பட் மேபி நம்ம த ஹோல் வேர்ல்டு இஸ் சேஞ்சிங். ஸோ ஐ திங்க் மாதிரி ஐ திங்க் சூரியவன்சி இஸ் ரைட் பிக்குங்கிற மாதிரி இருக்கு. பட் கேப்டன்சி கரெக்டா இந்த T20 கேப்டன்சி நீங்கள் இட் இஸ் அ வெரி வெரி டஃப் கால் ஆன் சூரியகுமார் யாதவ். அது அவரோட ஸ்டேட்டஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. அவர் அந்த ஸ்டோரி போட்டது இது எல்லாமே வந்து இதுதான் இருந்துச்சு. அஸ் அன் இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது இட் இஸ் வெரி வெரி டஃப். பட் வி ஆர் லிவிங் இன் அ வெரி கார்பரேட் வேர்ல்டு. நீங்கள் ஒரு குவார்ட்டருக்கு ரிசல்ட் கொடுக்கலனா உங்களை வந்து சிஓ மாற்றுறது வந்து ரொம்ப காமன். பிரைம் மினிஸ்டரே மாற்றிக்கிட்டு இருக்காங்க இங்கே இந்த குவார்ட்டருக்கு வந்து இது இல்லைனா. ஸோ அப்படி இருக்கும்போது ஐ திங்க் நீங்கள் அடுத்த இதுக்கு அவங்க மூவ் ஆன் ஆகிட்டாங்க. அதாவது அடுத்த இதுக்கு வேறு யார் அப்படின்னு பார்க்கும்போது ஐ திங்க் தே சா சம்திங் இன் ஸ்ரேயஸ் ஐயர். நம்ம வந்து லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸாகவே ஐபிஎல்லில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் கேப்டன்சி பொட்டன்ஷியல் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு என்ன ரொம்ப ஒரு டவுட்டாக இருக்குன்னா, சுபம் கில்ல வந்து 2 ஃபார்மேட்டில் கேப்டன் பண்ண வச்சுட்டு எதுக்கு வந்து இதுக்கு மட்டும் ஸ்ரேயஸ் ஐயர் கொடுக்குறாங்க. அதில் வந்து ரொம்ப அதாவது 2 ஃபார்மேட் பண்ணிவிட்டு 3வது ஃபார்மேட் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் இல்லை. அந்த ஒரு விஷயம் மட்டும்தானே தவிர ஐ திங்க் அந்த அவங்க அதில் கிளியராக இருந்தாங்கன்னா T20க்கு செப்பரேட் கேப்டன் தான், ஏன்னா அந்த மோட் ஆஃப் கிரிக்கெட் டிஃப்ரெண்ட் அப்படின்னு அவங்க யோசிச்சாங்கன்னா ஐ திங்க் ஸ்ரேயஸ் ஐயர் இஸ் டிசர்விங். அதான் கில்லுக்கு வந்து நீங்க இங்க கண்டென்ஷன்ல இல்லை, ஏன்னா அவர் ஸ்குவாட்ல இல்லை, அவர் பிளேயிங் லெவன்லயும் வர வாய்ப்பு இல்லைங்கிறப்ப அது நான் ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்து அகைன் ஐ ஆல்சோ அக்ரி இஸ் ரைட். ஏன்னா நம்ம T20 நீட் தட் என்ன சொல்றது அக்ரெசிவ் அடாதடி இல்லைங்களா. அவர் வந்து நீ என்னன்னாலும் பரவாயில்லடா நாங்க இப்படிதான் அப்படிங்கிற அந்த தானே இப்ப ரீசெண்டாகவும் ஃபாலோ பண்றாங்க. ஐ திங்க் அதனால அது பெர்ஃபெக்ட் ஃபிட் தான் நினைக்கிறேன். நம்ம ஒன்லி திங் டு வாட்ச் அவுட் என்னன்னா, நம்ம ஐபிஎல்ல அதை வந்து கான்பிடண்டா பார்த்துட்டோம். அவர் எல்லா இடத்துலயும் எல்லா ஊர்லயும் போய் இப்ப ரிப்பீட் பண்ண முடியுமாங்கிறது கொஸ்டின். அதற்கு இன்னும் பார்க்கணுன்றதா எனக்கு தோணுது. ஆனா அகைன் நான் வந்து இப்ப என்னோட அந்த ஹேட்டை போடுறேன், கொஸ்டின் பண்ற ஹேட்டு. சில பேர் உண்மையிலே டிசர்வ்ட் ஆஃப்டர் சீயிங் த ஐபிஎல். அகைன் ஐ வில் கிவ் யூ சம் நேம்ஸ். திலக் வர்மா, ஓகேங்களா, சிவம் துபே, இன்ஃபேக்ட் நான் இன்னொருத்தர் வேற நோட் பண்ணி வச்சிருந்தேனே. அதாவது நான் இதை வந்து எப்படி பார்க்குறேன்னா, வருண் சக்கரவர்த்தி. நான் இதை வந்து எப்படி பார்க்குறேன்னா, ஆக்சுவலாக வந்து இந்த ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் வச்சுட்டு இவங்களை ட்ராப் பண்ணிட வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சிருப்பாங்கன்னு நான் பார்க்குறேன். செலக்ட் பண்ணாங்கன்னு சொன்னதை விட இந்த பர்ஃபார்மன்ஸை மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து ட்ராப் பண்ண வேணாம். அதனால லெட் தெம் கிவ் அ சான்ஸ், லெட் தெம் சி.
அதில் வந்து ப்ரூவ் பண்ணலைன்னா தென் we can take a call, we can look out for options. ஏன்னா ஆப்ஷன்ஸ் பிளென்ட்டியாக இருக்குது. பட் ஆனால் அந்த ஒரு ஹார்ஷ் டெசிஷன் அவங்க மேலே எடுக்க வேண்டாம் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஐபிஎல் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். அதாவது வந்து நம்மளுக்கு தெரியும் ஒரு டீம் என்விரான்மெண்ட் ஒரு இது மாறும் போது அந்த பிளேயருக்கு வந்து ஸ்விட்ச் ஆன் ஆனாங்கன்னா நல்ல ஃபார்மில் இருக்க பிளேயரும் வந்து சுத்தமாக பாலே பேட்டில் படாமல் ஆடுவாங்க. தி அதர் வே அரவுண்ட் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஸோ எக்ஸைட்டிங்காக தான் இருக்க போகுது. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் ஸோ ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ்னால இவங்க இதுலேயும் நல்லா விளையாட மாட்டாங்க அப்படின்னு நம்மளால கண்டிப்பாக சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட். ஓகே, ஸோ நீங்க வந்து ஜஸ்டிஃபைபிள் தான் சொல்றீங்க. எனக்கு வந்து ஒரே ஒரு கொஸ்டின், இதை வந்து நான் ஆக்சுவலா ப்ரிவியூ வீடியோ நம்ம எனிவே பண்ணுவோம் அப்போ கேட்கலாம்னு நினைச்சேன். பட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போ இவங்கெல்லாம் வந்துட்டனால சஞ்சு சாம்சன் பிளேயிங் லெவல்ல இருப்பாரா? கண்டிப்பா நான் வந்து அதான் இவங்க பார்த்தேன், நான் ஸ்குவாட படிக்கிறப்ப ஓகே ஐயோ இந்த பையன் திரும்ப அடி வாங்கிடுவானே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இல்லை கண்டிப்பாக வந்து ஐ திங்க் தே வில் கிவ் அ ஃப்ரண்ட் சாய்ஸ் ஃபார் சஞ்சு. அவருக்கு தான் வந்து அவரை வச்சு தான் ஆக்சுவலாக வந்து ஓப்பன் அப்ப என்ன அபிஷேக் சர்மா டிராப்டா? எனக்கு தெரியல. பட் சம்வேர் ஐ திங்க் சஞ்சு சாம்சனை வந்து தான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸுக்கு வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், மிடில் ஆர்டர் அப்படி ஏதாவது இது பண்ணி. பட் இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் டிபேட் டு ஹேவ் when we have a preview. அதுதான் இது வந்து மேபி இட்ஸ் a very hard question to answer. Maybe let viewers answer in the comment section. ஸோ அதான் அது எனக்கு ஒரு ஓப்பன் கொஸ்டினாவே இருந்தது. ஸோ என்னைய பொறுத்த அளவுக்கு அகைன் நான் இந்த ஸ்குவாடை அனலைஸ் பண்ணி நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஓடிஐ வந்து அகைன் ஒரு இந்தியாவோட நம்ம ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்குறப்ப இது ட்ரீம் ஸ்குவாடா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. அதை விட T20 வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பெர்ஃபெக்டா இல்லாத மாதிரி எனக்கு ஏன்னா அது ஃபேர் இப்போ தானே பில் பண்ணியிருக்காங்க, புது கேப்டனை மாற்றிருக்காங்க, பில் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் அவங்களுக்கு டவுன் த லைன் கொஞ்சம் டைம் இருக்குது. பார்ப்போம் ஸ்ரேயாஸ் ஐயரோட கேப்டன்சி கல்ச்சர் எப்படி கௌதம் கம்பீர் கூட ஜெல் ஆகுறாரு, எப்படி இந்த டீமை ஷேப் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஆன் த ஹோல் நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு கவிதையான ஒரு பயங்கரமான ஒரு ஓடிஐ ஸ்குவாடையும் நம்ம வந்து கூடிய சீக்கிரத்தில் பார்க்க போகிறோம். கோலி வந்து அவரோட ஹோம் கிரவுண்டில் விளையாட போகிறாரு, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அவருக்கு. ஸோ அதுவுமே ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ லாட்ஸ் ஆஃப் எக்ஸைட்டிங் திங்ஸ் டு ஹேப்பன் இன் திஸ் இங்கிலாந்து சீரீஸ். இந்த இங்கிலாந்து சீரீஸில் நீங்கள் எதை வந்து ரொம்ப எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சஞ்சு சாம்சன் பிளேயிங் லெவலில் இருக்க மாட்டாரான்னு மாஸ்டர் கேட்டதும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Until meet you next video, signing off Vikram and Master. Thank you.